கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் புத்தாண்டு காலகட்டத்தில் எப்படி கொரோனா பரவியதோ அதேபோல இப்போது அங்கே HMPV வைரஸ் பரவ ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனாவால் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்கள் மாண்டதையும், பிணவரைகளும் எரியூட்டும் கூடங்களும் நிரம்பி வழிந்த அவலங்கள் என நடந்த எதையும் நம் யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. மக்கள் தொகை முதல் பொருளாதாரம் வரை அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டு சென்றது கொரோனா. என்னதான் கொரோனா வைரஸ் வீரியம் குறைந்துவிட்டது என்றாலும் இன்னும் சில நாடுகளில் உருமாறிய கொரோனா வைரஸ்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருவதை நாம் கேட்க நேர்கிறது. அதனால்தான் மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று பரவுகிறது என்னும் செய்தி கதி கலங்க வைக்கிறது. சீனாவில் மீண்டும் சில இடங்களில் புதுவகை வைரஸால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள தகவலினால் மீண்டும் ஒரு ஊரடங்கை மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வருமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. தற்போது சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ். கோவிட்-19 அறிகுறிகளைப் போலவே இதற்கும் அறிகுறிகள் இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகள் என்று கூறப்படுகிறது. இந்த வைரஸ் பாதித்த நோயாளிகள் மருத்துவமனைகளில் குவிந்திருக்கின்றனர் என்று இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் HMPV வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என இந்திய பொது சுகாதார இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொது சுகாதார இயக்குநர் ஜெனரல் ஓயல், சீனாவில் HMPV வைரஸ் தீவிரமாக பரவி வருகிறது என்று செய்திகள் வந்துள்ளன. நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. இது சுவாச வைரஸ் போன்றது. இந்த வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகள் பெரும்பாலும் பெரியவர்களுக்கும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்றன. குளிர்காலத்தில் சுவாச கோளாறுகள் பொதுவானவை. அவற்றை சமாளிக்க இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகள் தயாராக இருக்கின்றன. மருந்துகள் தேவையில்லை. ஏனெனில் இதற்கு எதிராக வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் எதுவும் இல்லை. சீனாவில் பரவும் HMPV வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை. இது சாதாரண காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் தான். இந்தியாவில் இதுவரை யாருக்கும் இந்த தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார். சீன மருத்துவமனைகளில் காய்ச்சல், தொண்டை வலி பாதிப்புகளுக்கு உள்ளான மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. சீனாவின் பல்வேறு பகுதிகளில் அவசர நிலை அமல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில்தான் புதிய வைரஸ் குறித்த விவரங்களை அளிக்குமாறு சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டது. ஆனால் கொரோனா போன்ற வைரஸ் பரவுவதாக எழுந்த சந்தேகங்களை அது மறுத்துள்ளது. முன்னதாக சீன அரசின் நோய் கட்டுப்பாட்டு முகமை இது தொடர்பாக அளித்த விளக்கத்தில், நிமோனியா போன்ற பாதிப்பு ஏற்படுவதாக எழுந்துள்ள புகார்களை கண்காணித்து வருகிறோம். குளிர்காலம் என்பதால் சுவாச பாதை தொற்றோடு பலரும் மருத்துவமனைகளை நாடுகின்றனர். டிசம்பர் 16 முதல் 22 வரை இத்தகைய தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என தெரிவித்திருந்தது. ஆனால் HMPV வைரஸ் பற்றி எதுவும் குறிப்பிட்டு தெரிவிக்கவில்லை. அதேபோல சீனாவோ அல்லது உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்டவையோ இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.